சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான தோசை தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து இதை ஊற வைக்கிறது வந்து வீடியோவே எடுக்கல, மறந்துட்டேன், நைட்டு அன்டைம்ன்றதுனால. இப்போ இது கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு, சிகப்பரிசி, உளுந்து, வெந்தயம், கொள்ளு எல்லாமே சேர்த்து நான் ஒரு 5 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஊற வைக்கும் போதே ஒரு 5-6 தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாத இது கூடவே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதை பாருங்கள், நல்லா ஊறி போச்சு. கொள்ளுலாம் கூட நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறி வரணும். ஏன்னா சிகப்பரிசி வந்து அவ்வளோ டக்குன்னு ஊறாது. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். ஆனால் தான் அது நல்லா ஊறி வரும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூடவே உப்பு, இஞ்சி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறகுறப்பான பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் தேவையில்லை, கொஞ்சம் குறகுறப்பான பதம் இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு சூடான பிறகு நம்ம எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவு வந்து நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். தோசை பக்குவத்தில் தேய்ச்சிட்டு இது மேலேயே கேரட்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாமே நான் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இது மேலே தூவி அது மேலே கொஞ்சோண்டு மிளகு தூவி நம்ம எண்ணெய் சேர்த்து நம்ம சுட்டு எடுத்தால் சூப்பரான சுவையான ஒரு ஹெல்த்தியான தோசை ரெடி ஆகிடும். இதை உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரே ஒரு தோசை கூட சாப்பிட்டா கூட பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லை நீங்கள் நெய் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா கொஞ்சம் வேக விட்டு நீங்கள் எடுங்க, கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது காம்பினேஷனாக நீங்கள் வந்து பூண்டு சட்னி இல்லை தேங்காய் சட்னி கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியானது. வாரத்துக்கு 2 முறையாவது இதை செஞ்சு இதை மாதிரி சாப்பிடுங்க. நான் நல்லா கிறிஸ்பியாக விட்டு தான் நான் எடுத்திருக்கேன். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதுதான். ஒரு ஹெல்த்தியான தோசை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம நல்லா எந்த அளவுக்கு நைஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி நம்ம செய்யும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நன்றி.